என்ன தம்பி சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அண்ணே, நீங்க நான் போன் பார்ட்டிய பார்க்க போனதை பத்தி தானே ரிசல்ட் கேட்டீங்க? ஆமா. ஆ, நானும் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுக்கணும்னு தான் அந்த போன் பார்ட்டிய பார்க்க போனேன். ஆ, ஆனா ரெஸ்டாரண்ட் பார்க்ல வண்டிய பார்க் பண்ணிட்டு போகும்போது அங்க ஒரு பொண்ணை பார்த்தேன். நீங்க சொல்ற ஸ்டைல பார்த்தா அந்த பொண்ணு உங்களுக்கான தேவதையா இருக்கும் போல இருக்கே. கரெக்டா சொன்னீங்கண்ணே. எனக்கு வரப்போறவ எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டனோ அதே மாதிரி, அதே கண்ணு, அதே மூக்கு, அதே உதடு, அதே கோவம், அதே குணம், ம். இப்படி எல்லா அம்சங்களும் என் மனசுல உள்ளது அப்படியே அச்சுல வார்த்து என் எதிரில நிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு. தம்பி, அந்த தேவதைய எனக்கே பார்க்கணும் போல இருக்கே. அது மட்டும் இல்லண்ணே, அங்க ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல ஒரு காதல் பிரச்சனை. அந்த பிரச்சனைய அந்த தேவதை அழகா ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணா தெரியுமா? என்ன தம்பி சொல்றீங்க? உங்க காதல் தேவதை காதல் பிரச்சனைய தீர்த்து வச்சாங்களா? ஆமாண்ணே, அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அவ காதலை எக்ஸ்பிளைன் பண்ணா பாருங்க, நெத்தி அடினே அது. அப்படி என்ன தம்பி சொன்னாங்க? ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்தாலே அந்த பொண்ணு அவனை லவ் பண்றான்ல அர்த்தம் இல்ல. ஒவ்வொரு பையனும் தன்னை பார்க்கும் போதெல்லாம் அந்த பொண்ணு மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம், நம்ம அழகா இருக்கோம், அதான் எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்கன்னு ஒரு எண்ணம் வரும். அப்படி பார்க்கும்போது தன்னைதான் பாக்குறாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கதான் அந்த பொண்ணு அவனை பாப்பா. ஆனா பசங்க அத காதல்னு தப்பா எடுத்துக்கிறாங்க. அருமை தம்பி, ரொம்ப சிறப்பு. அண்ணே, காதலை பத்தி என் மனசுல இருந்தத ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாம அப்படியே சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு. ம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. அப்ப அந்த போன் பார்ட்டி? இப்ப எனக்கு போன் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணு கூட என்ன அப்படிதான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இத்தனைக்கும் அந்த பொண்ணை நான் நேர்ல கூட பார்த்தது இல்ல, அதனால நான் அதை பெருசா எடுத்துக்கவும் இல்ல, மீட் பண்ணவும் இல்ல. ம். நான் என் தேவதை பேசினதை கேட்டுட்டு அப்படியே யூட்டர்ன் எடுத்துட்டு வந்துட்டேன். தப்பு பண்ணிட்டீங்களே தம்பி. என்னண்ணே சொல்றீங்க? நீங்க யூ டர்ன் போட்டு திரும்பி வர்றதுக்கு முன்னாடி உங்க மனச திருப்பி போட்ட தேவதைய யாரு என்னன்னு கேட்டு உங்க மனசுல இருக்கிறத சொல்லிருக்கலாமே. சொல்லி இருக்கலாம் தான், இருந்தாலும் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஏதாவது பஞ்சாயத்து ஆயிடுமோன்னு ஒரு சின்ன பயம்.